வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. இந்த வீடியோவில் இன்னைக்கு எந்தெந்த பழங்களோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த பழங்களோட விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விலை குறைவான பழங்களை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். இன்னைக்கு ஆப்பிள் 1 கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை வாழைப்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை 1 கிலோ 90 ரூபா. விதையில்லா திராட்சை 1 கிலோ 130 ரூபா. சாத்துக்குடி 1 கிலோ 80 ரூபா. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபா. பப்பாளி பழம் 1 கிலோ 30 ரூபா. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபா. கொய்யாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சீத்தாப்பழம் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் 1 கிலோ இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு தர்பூசணி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை வாழைப்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். பழங்களை எப்போவுமே மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவுங்க. ஒரு மூட்டையில் 20 அல்லது 30 கிலோ இருக்கும். ஒரு பாக்ஸாக எடுத்தீங்கன்னா 4 அல்லது 5 கிலோ இருக்குங்க. வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை பாதியாக குறைக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.